நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 50 சயின்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு 4 பார்ட் வீடியோவாட்ட வருங்க. 4 வீடியோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ வருங்க. மொத்தம் 8 வீடியோஸ் வருங்க. 8 வீடியோஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. சயின்ஸில் ஈஸியான எல்லா கொஸ்டினுமே கிராப் பண்ணிடலாம். புக்கில் 6லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒளியின் மூலங்கள் எத்தனை வகைப்படும்? அவை எவ்வாறு பிரிக்கலாம்னா, ஒளியின் மூலங்களை 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா இயற்கை ஒளி மூலங்க, இன்னொன்று என்னென்னா செயற்கை ஒளி மூலங்க. அதுக்கப்புறம் தாவரங்கள் முக்கிய ஒளி மூலம் எதுனா சூரிய ஒளி, எல்லாத்துக்கும் தெரியுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதன்மை இயற்கை ஒளி மூலம் என்பது சூரியன், எல்லாத்துக்கும் தெரியும். தாவரங்கள் முக்கிய ஒளி மூலம் சூரியன் தாங்க. முதன்மை இயற்கை ஒளி மூலம் சூரியன், டைரெக்டாக கிடைக்கிறது சூரியன். ஓகேங்களா, சூரிய ஒளிங்க. அடுத்தது சில உயிரினங்கள் ஒளியை உமிழும் தன்மை பெற்றிருப்பதால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயிரி ஒளிர்தல்ங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இயற்கையாக ஒளியை உமிழும் உயிரிகள் என்னென்னங்க? மின்மினி பூச்சிகள், ஜெல்லி மீன்கள், ஆழ்கடல் தாவரங்கள், சில நுண்ணுயிரிகள். இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுக்கலாம். சப்போஸ் இதில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க அது மாதிரி கூட கேட்கலாங்க. பார்த்துக்குங்க. இயற்கையாக ஒளியை உமிழும் உயிரிகள் என்னென்னா மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன், ஆழ்கடல் தாவரங்கள், சில நுண்ணுயிரிகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது செயற்கை ஒளி மூலங்கள். செயற்கை ஒளி மூலங்கிறது என்னென்னா ஒளிரும் மெழுகுவர்த்திங்க, நியான் விளக்குங்க, சோடியம் ஆவி விளக்கு. இந்த 3 தான் செயற்கை ஒளி மூலங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. செயற்கையாக ஒளியை உமிழும் ஒளி மூலங்களின் வகைகள் என்னென்னா வெப்ப ஒளி மூலங்கள், வாய்விறக்க ஒளி மூலங்கள். ஓகேங்களா. வாயு ஒளி மூலங்கள், வெப்ப ஒளி மூலங்கள். ஓகேங்களா. இந்த 2 தான் செயற்கையாக ஒளி உமிழும் ஒளி மூலங்களின் வகைகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. வெப்ப ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு எழுத சொல்கிறோம். அதுக்கு என்னென்னா எரியும் மெழுகுவர்த்தி, வெண்சுடர் எரிவிளக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாயு விறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு 2 எழுத சொன்னாங்கன்னா நியான் விளக்குங்க, இன்னொன்று சோடியம் ஆவி விளக்குங்க. ஓகேங்களா. வெப்ப ஒளி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு எரியும் மெழுகுவர்த்தி, வெண்சுடர் எரி விளக்குங்க. அதே வாயு ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவரங்கள் எதனை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் தயாரிக்கப்படுகின்றனவே தெரியும். சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, எல்லாத்துக்கும் தெரியுங்களா. நன்கு ஒளியை தரும் மூலங்கள் என்ன? நன்கு ஒளியை தரும் மூலங்கள் சந்திரன். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்டிருக்கிற கொஸ்டின் தாங்க. வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்கு எவ்வகையான ஒளியை தருகிறதுனா கண்ணுறு ஒளிங்க, கண்ணுறு ஒளி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளியின் நேர்கோட்டு பண்பு என்னங்க? ஒளியானது நேர்கோட்டில் செல்லுங்க, ஒளியானது தானே வளைந்து செல்லாது. ஓகேங்களா. ஒளியானது நேர்கோட்டில் செல்ல, ஆனால் ஒளியானது தானே வளைந்து செல்லாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளிக்காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவரால்னா அல்ஹசன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவரும் யாருன்னா அல்சன். ஓகேங்களா. இதில் ஒளி மூலத்தில் டேரெக்டாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் அல்சன் தான் நிறையா வருங்க. ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளியுடன் கூடிய சோதனை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பை கண்டறிந்த முதல் அறிஞரான ஹல்சன் தாங்க. எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அவர் தான் வருவாருங்க. ஏதோ ஒன்று சப்போஸ் தெரியலனா கூட அவரை போட்டுருங்க, ஆன்சர் கரெக்டாக வர சான்ஸ் இருக்குங்க. ஒளியானது எப்பாதையில் செல்லுங்கிறத அங்கேயே பார்த்தோமே. ஒளியானது நேர்கோட்டு பாதையில் தான் செல்லும் சொல்லி, அதனால் நேர்கோட்டு பாதை. ஒளி நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவி என்னங்க? ஊசித்துளை கேமரா. ஓகேங்களா. ஊசித்துளை கேமரா. ஓகேங்களா. அடுத்து சூரியன் இயக்கத்தை பதிவு செய்ய எது பயன்பட்டது? ஊசித்துளை கேமரா. ஓகேங்களா. அதே தான் ஆன்சருங்க. 2க்கு கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஊசித்துளை கேமரா எதற்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுக்கங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிலையான பொருட்களை புகைப்படம் எடுக்க. நெக்ஸ்ட் என்னென்னா சூரிய கிரகணத்தை காண்பதுக்கும் அதனை பதிவு செய்வதற்கும். ஓகேங்களா. இப்படி கூட கேட்கலாம். சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் எது பயன்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஊசித்துளை கேமரான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணுங்க. நான் லாஸ்ட்டில் சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒரு கொஷின் கேட்பேன், யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. சூரியன் இயக்கத்தை பதிவு செய்யும் புகைப்படம் எடுக்கும் முறை என்ன பெயர்? அது என்ன பெயர்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எது பயன்படுத்துன்னு கேட்கல. கொஷின் வேறுங்க, நல்லா புரிஞ்சு பாருங்கள். சோலோகிராஃபி. ஓகேங்களாங்க. படுகோணம் எதிரொலிப்பு கோணம் எவ்வாறு அமையும்னா சமமாக இருக்கும். ஓகேங்களா. வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வகை தொலைவு செல்லும்? நொடிக்கு டேஸ் கிலோமீட்டர் வரை செல்லும்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும். ஓகேங்களா. வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வளவு தொலைவு செல்லும்? நொடிக்குனா 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேங்களா.
படுகோணம் எதிரொலிப்பு கோணம் எப்போது சமமாக இருக்கும். ஓகேங்களா. ஊசித்துளை கேமரா எதற்கு பயன்படுதுன்னா சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் மிகவும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஒளி ஊடுருவும் பொருட்கள் என்னென்னா கண் கண்ணாடிங்க. தூய கண் கண்ணாடி குவளைனா அது குவளை தெரியுதானுங்க, அது தூய நீருங்க. பேருந்தின் முகப்பு கண்ணாடி. ஓகேங்களா. இதெல்லாம் ஒளி ஊடுருவும் பொருட்கள்ங்க, புக்கில் கொடுத்துருக்கிறதுங்க. இதில் ஏதோ ஒன்று கொடுத்து கூட பொருந்தாத ஒன்றுன்னு சொல்லி கேட்கலாம். இந்த நாளையும் நல்லா பார்த்துங்க. கண் கண்ணாடி, தூய கண்ணாடி குவளை, தூய நீர், பேருந்தின் முகப்பு கண்ணாடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பகுதி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லிக்கிறாங்க. சொரசொரப்பான கண்ணாடி. ஓகேங்களா. ஒளி ஊடுருவா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டுக்கிறாங்க. இது புக்கில் இருக்கிறது தாங்க. கட்டட சுவர். ஓகேங்களா. கெட்டியான அட்டைங்க. அதுக்கப்புறம் கல்லுங்க. என்னென்ன பார்த்துட்டு ஒருக்கா பாருங்கள். ஒளி ஊடுருவும் பொருட்கள் என்னங்க, கண் கண்ணாடி, தூய கண்ணாடி குவளை, தூய நீர், பேருந்தின் முகப்பு கண்ணாடி. ஓகேங்களா. இதெல்லாம் ஒளி ஊடுருவும் பொருட்கள். அதே பகுதியளவு ஒளி ஊடுருவும் பொருட்கள் என்னென்னா சொரசொரப்பான கண்ணாடி. ஓகேங்களா. ஒளி ஊடுருவா பொருட்கள் எதுனா கட்டட சுவருங்க, கெட்டியான அட்டைங்க, அதுக்கப்புறம் கல்லுங்க. ஓகேங்களா. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது தோன்றுவது என்னங்க, இது சூரிய கிரகணம்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியுங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது இந்த நடக்கும் நிகழ்வு எல்லாமே சரி சந்திர கிரகணம்னு சொல்லி. ஒளியிலை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அக எதிரொலிப்பு தத்துவம். இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ்லேயே இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா ஒளியிலை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா அக எதிரொலிப்பு தத்துவம். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் தெரியாமல் போகவே கூடாது. இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதிக அலைநீளம் கொண்ட நிறம் என்னென்னா சிவப்புங்க. அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எதுனா சிவப்பு. ஓகேங்களா. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கும் யாது. அலைநீளத்தோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். கண்ணுறு ஒளியின் அலைநீளத்தோட வேல்யூ 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். ஓகேங்களா. ஒரு நானோமீட்டருங்கிறது எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணுறு ஒளியோட அலைநீளம் எவ்வளோன்னா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். ஓகேங்களா. கண்ணுறு ஒளியின் பட்டை எந்த எழுத்தால் ஆனதுன்னா வெப்ஜிஆருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா, அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு. ஓகேங்களா. இந்த ரெண்டே போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் என்னங்க, கருமை. ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் கருமை. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை என்னென்னா வெள்ளை. கண்ணுறு ஒளியோட அனைத்து நிறங்களோட கலவை கலவை வந்து என்ன கலர் இருக்குன்னா வெள்ளை, ஒயிட் கலருங்க. அதே ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் கருமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னா நியூட்டன். ஓகேங்களா. பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னா நியூட்டன். ஓகேங்களா. நியூட்டன் வட்டம் மூலம் வெண்மை நிறம் எத்தனை வண்ணங்களை உள்ளடக்கியதுன்னா 7. ஓகேங்களா. வெண்மை நிறம் எத்தனை நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் எத்தனை வண்ணங்களை உள்ளடக்கியன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். எந்த பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. எந்த பரப்பு வந்து ஒளியை எதிரொலிக்குது, கண்ணாடி. ஓகேங்களா. அடுத்து ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல்ங்கிறது எல்லாமே தெரியும். ஒளியானது எதிரொலிப்பு பரப்பின் வழியே செல்லும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஓகே. இது டைரக்டான கொஷின் தான். ஒளியானது ஒரு எதிரொலிக்கும் பரப்பின் மீது செல்லும் போது என்ன நடக்குங்க, எதிரொலிப்பு தான் நடைபெறும். ஈஸியான கொஷின் தான். முதன்மை நிறங்கள்ங்கிறது என்னென்னா சிவப்பு, பச்சை, நீலம். ஓகேங்களா. எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும், சமதள ஆடி. எப்பொருள் வந்து ஒளியை நன்கு எதிரொலிக்கும்னா சமதள ஆடிங்கிறது பேசிக்கான கொஷின் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஷின் தாங்க. முதன்மை நிறம் என்னென்னா சிவப்பு, பச்சை, நீலம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது எனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் வந்து தலைகீழாக தான் இருந்துச்சுன்னா ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஓகேங்களா. ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் வந்து என்ன பிம்பம், மெய் பிம்பம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. ஒரு சமதள ஆடியில் உருவாகும் பிம்பம் என்ன பிம்பம்னா மெய் பிம்பம். ஓகேங்களா. சூரிய ஒளியானது எத்தனை வண்ணங்களின் கலவையாகும்னா 7. ஓகேங்களா. சூரிய கலவை எத்தனை வண்ணங்களின் கலவை 7. ஓகேங்களா. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களை பிரிகியடையும் நிகழ்வு என்னென்னா நிறப்பிரிகை. ஓகேவா. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களை பிரிகியடையும் நிகழ்வு என்னென்னா நிறப்பிரிகை. ஓகேங்களா. எதனை பயன்படுத்தி சூரியொளி அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம்னா முப்பட்டகம். எதை பயன்படுத்தி சூரியொளி அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம்னா முப்பட்டகம். ஓகேங்களா. ஒளியானது எப்போது எதிரொலிப்பு நடைபெறுகிறதுனா எதிரொலிப்பு பரப்பின் வழியே செல்லும் போதா. ஒளியானது எப்போது எதிரொலிப்பு நடைபெறுகிறதுனா எதிரொலிப்பு பரப்பின் மீது செல்லும் போது மட்டும்தானே அங்கே எதிரொலிப்புங்கிற ஒரு இதே நடக்குங்க. அதனால் எதிரொலிப்புங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நேர்கோட்டு பண்புங்கிறது புறநிழல். ஓகேங்களா. சமதள ஆடிங்கிறது ஊசித்துளை கேமரா. மின்மினி பூச்சி. நிலாங்கிறது ஒளிரா பொருள்.
முதன்மை மூலங்கிறது அகன்ற ஒளி விளக்கு, பளபளப்பான பறக்கு. இது மேட்ச் த ஃபாலோயிங். இது நான் கரெக்டாக லாஸ்ட்டில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுறேங்க. இப்போ உங்களுக்கான கொஷின்ங்க, குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டென்ட் வீடியோ பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் வீடியோ பார்க்கலாம். ஒரு பார்ட் 8 வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், சயின்ஸ் ஃபுல்லுமே கவர் ஆயிரு. 6th புக்கில் இருக்கிற பாதி கவர் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு பார்ட் வீடியோவில் 6th ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணலாம். இன்றைக்கி 6th ஃபுல்லுமே இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ வந்துச்சுன்னா 6th முடிஞ்சிருங்க. இதே போல் பார்க்குறனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பார்க்கலாம். சயின்ஸ் இது மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு மேலே எந்த கொஷின் வர சான்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல் வீடியோ பார்க்குறேன் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.